வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டரை நம்ம வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் தமிழில். ஸோ அது மாதிரி நம்ம எந்த லாங்குவேஜ்லனாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதே தான் கூகுள் டிரான்ஸ்லேட்டை நம்ம வெப்சைட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறதான் இந்த ட்ரிக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு ஒரு 5-6 லைன் தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ கூட போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போய்ட்டு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஃபோல்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு HTML ஃபைல் மட்டும் இருந்தால் போதும். அதுக்காக நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். index.html அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் ஜஸ்ட் டைட்டில் மட்டும் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த வெப்சைட்டை வந்து நான் வந்து கூகுள் குரோமில் போயிட்டு ரன் பண்ணுறேன். இது ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த டைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து சும்மா வளன்னு ஏதாவது ஒன்று டம்மியாக அடிக்க போகிறேன். ஸோ பேராகிராஃபில் போயிட்டு நான் வந்து என்னோடய சேனல் நேம் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி நானாகவே அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேராகிராஃபில் என்ன கொடுக்கலாம், லேர்ன் வெப் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட்டுன்னு கொடுக்கலாமா? எதையாவது அடிச்சு விட வேண்டியதான், சும்மா நான் ஃபில் பண்ணல, அதுக்காக தான். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று போல் தெரியுது. அதனால் செகண்ட் உள்ளதை பேராகிராஃப் வந்து நான் ஹெட்டிங்காக மாற்றிக்கிறேன். H1 டேக்கில் போட்டுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியும். பரவாயில்ல, பல்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடித்தா கூட நம்மளுக்கு வந்து வேலை செய்யாது. அதனால் இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நான் அப்படியே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோடை அப்படியே நான் வந்து கீழே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் என்ன சொல்ல ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பார்த்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு லெட்டர் மாறினாலும் அது வந்து வேலை செய்யாது. அதனால தான் இது வந்து ஒரு லிங்க்கு தான். நம்ம வந்து API மாதிரி நெட்டில் உள்ளதை அப்படியே ஃபெச் பண்ணி இதுக்குள்ளே வந்து சொருகி வைக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் லிங்க் பண்ணனால எனக்கு எதுவும் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஜஸ்ட் அதை மட்டும் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். எப்படி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் போடணும், ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் எலமெண்ட் இனிஷியல், அதாவது யூனிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா new.google translate translate element அப்புறம் ஒரு bracket, இதுக்குள்ள பேஜ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு :n அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கமா கீழே ஒரு கோட்ஸ் ஓப்பன் பண்ணி கூகுள் _translate _element. ஸோ எல்லாம் வந்து நம்ம போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சு முடிக்கலாம். இதில் ஏதாவது தப்பு விட்டுருப்பேன் கண்டிப்பாக டைப்பிங்கில். அந்த நியூ டாட் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குதா, அது என்ன எரர்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் தான் வரும், ஸ்கொயர் ப்ராக்கெட் வராது. அதனால் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் அதை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இப்போ பார்க்கலாம், என்னடா இப்போயும் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஐடியை வச்சு கால் பண்ணால் தான் இது எல்லாமே வேலை செய்யும், அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டுங்கிறது. ஸோ ஒரு ஐடி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், கூகுள் _translate _element. இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் மறுபடியும். பாருங்கள், எனக்கு வந்துருச்சு, அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. அண்ட் இன்னும் ஒரு 2-3 பேராகிராஃபை நம்ம வந்து அடிப்போம். அப்படின்னா தான் வந்து ஒரு இதாகவே தெரியும், ஒரு சேஞ்ச் ஆகிற வித்தியாசம் எல்லாமே தெரியும்.
வழக்கம் போல் கெஞ்ச வேண்டியதான். ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே. ஸோ கீப் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நம்ம தாய்மொழியை செலக்ட் பண்ணலாம். தமிழ் எங்கேயா இருக்க வாயா வந்துட்டாப்பில். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், கிளிக் பண்ணாலே போதும், அதுவே வந்துடுச்சு பாருங்கள். முன்பக்கம் எப்போதும், ஃப்ரண்ட் அண்ட் பாரவருக்கு முன்பக்கம் எப்போதும். வேறு லெவலாக தான் இருக்குது. ஹிந்தியில் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட் மலையாளம். ஸோ ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா அதே தான், உங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டை நம்ம வெப்சைட்டில் உள்ளே தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்களும் விளையாண்டு பாருங்கள், நிறையா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. கொரியன், அரேப். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அண்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புது புது வீடியோக்களுடன் புது டெக்னிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.